இன்றைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பொரு படங்கள் என்றால் என்னன்றத சுருக்கமாக நாங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு அந்த கருப்பொரு படங்களுக்குள்ள வருகின்ற இந்த நிலட்டு முறை படம் நிலட்டு முறை படம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? அப்போ நிலட்டு முறை படங்களை தான் நாங்கள் இதுக்குள்ள இன்றைக்கு முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் கருப்பொருள் படங்களுக்குள்ள. ரைட். அப்போ மூன்று வகையான பொதுவாக நிறைய கருப்பொரு படங்கள் 7 வகை கிட்ட கருப்பொரு படங்கள் இருந்தாலும் மிக பிரதானமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற கருப்பொரு படங்கள் வந்து இடக்கணிய படம், சரியோ அது சிக்னல் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறபடியே இடையில 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 கட் ஆகும். நீங்கள் ஜாயின் ஆகியிருந்தாலும் இடையில ரைட். அப்போ இந்த கருப்பொரு படங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம்னா நிலட்டு முறை படம் அல்லது இடக்கணிய படம் என்று சொல்கிற படம். இந்த இடக்கணிய படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு இலங்கை படம் ஒன்று தரப்பட்டு அந்த இலங்கை படத்தில் தான் பெரும்பாலும் எங்களுக்கு இந்த படம் வந்து செய்ய சொல்லி வரும். இலங்கை படத்தில் வந்து 25 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட படமாக இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு பெயர் எழுதப்படாவிட்டாலும் நாங்கள் அந்த மாவட்டங்களுடைய பெயர்களையும் அதற்குள்ள எழுதி கொள்வது எங்களுக்கு இலகுவாரியும் கட்டாயம் நாங்கள் எழுதி கொள்வது தான் எங்களுக்கு அந்த கேள்விகள் செய்யும் போது மிக இலகுவாக இருக்கும். ஓரளவுக்கு லைட்டாக சின்ன இடத்துலையாவது நாங்கள் எழுதி கொள்ளணும். ரைட். அப்போ நாங்கள் முதல்ல கேள்வி ஒன்றுக்கு டிரெக்டாக போவோம். அப்போ ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. தரப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி மாவட்ட ரீதியில் பாடசாலைகளின் பரம்பல் எடுத்து காட்டக்கூடிய இடக்கணிய படம் ஒன்றை வரைந்து காட்டு. உங்களுக்கு அட்டவணைகள் தரப்படுறத பொறுத்து அந்த அட்டவணைகள் தரப்பட்டாலும் அந்த அட்டவணைகள்ல இருந்து எங்களுக்கு எந்த படத்தை வரைய சொல்லி கேட்குறாங்கன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு எந்த தரவு பொருத்தமானதாக இருக்கின்றதையும் நாங்கள் பார்க்கணும். சில வழிகள் அட்டவணைகள்ல எங்களுக்கு மேலதிகமான தரவுகள் சில இடங்களில் தரப்படும். விலகல் வரைபடங்கள் வரையும் போது மாவட்டங்கள் தரப்பட்டால் அந்த இடத்துல எங்களுக்கு அந்த மாவட்டங்கள் நாங்கள் போடுவோம். ஆனால் சில பிரிக்கை வரைபடம் போன்றவை போடும் பொழுது அங்கே அந்த மாவட்டங்கள் அந்த விடயம் எங்களுக்கு அங்கே காட்டப்படாமல் இருக்கு. ஆகவே அட்டவணைகளில் தரப்படுற எல்லா தரவுகளையும் எங்களுக்கு எந்த தரவை பயன்படுத்தி அந்த படத்தை வரைய சொல்லி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். சில வழிகள் நேரடியாக சில வழிகளை தருவாங்க, சில வழிகளில் வேறு தரவுகளும் தரப்படலாம். ஆகவே அதுக்கேற்ற வகையில் நாங்கள் படங்களை வரையணும். இந்த அட்டவணையை பார்ப்போம். இதில் மாவட்டம் நான் அதை வேணுமென்றால் தமிழில் மாத்துறேன். உங்களுக்கு மாவட்டம் இருக்குது. இது பாடசாலைகளின் எண்ணிக்கை. பாடசாலைகள் எண்ணிக்கை இது வந்து மாணவர்கள் எண்ணிக்கை. பாடசாலை 2 போடுறேன். இது வந்து அடர்த்தி, அதாவது ஒரு பாடசாலைகள்ல வந்து எத்தனை மாணவர்கள் கற்கிறார்கள் சராசரியாகன்ற அந்த அடர்த்தியை தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாவட்ட ரீதியான அடர்த்தி இல்லை, ஒரு பாடசாலைக்கு சராசரியாக எத்தனை மாணவர்கள் என்றபடியும் இதில் தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு இதில் கேட்டிருக்கிற கேள்வி பாடசாலைகளினுடைய பரம்பலைத்தான் கேட்டிருக்காங்க காட்ட சொல்லி இடக்கணிய படத்துக்குள். அப்போ இந்த தரவுகள் தரப்பட்டால் எங்களுக்கு இதில் எல்லா தரவுகள் தரப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு இந்த மற்ற மாணவர்களை பற்றிய தரவோ அல்லது இந்த அடர்த்தியை பற்றிய தரவோ இந்த முதலாவது கேள்வியில் எங்களுக்கு கேட்கப்படலை. சில வழிகளில் வேறு கேள்விகள் இதில் கேட்கப்படலாம். இப்படி ஒரு அட்டவணை தரப்பட்டு இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு அட்டவணை ஒன்று எடுத்திருக்கேன். ஆகவே எங்களுக்கு பாடசாலைகளினுடைய பரம்பலைத்தான் காட்டுறதுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் இடக்கணிய படத்தில் வரைய போகிறோம். அப்போ பாடசாலைகளை நாங்கள் முதல்ல என்ன செய்யறோம்னா ஒரு வருஷப்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு இதில் மாணவர்கள்ற தரவு அடர்த்தி போன்ற தரவுகள் எங்களுக்கு தேவைப்படாது. ஆகவே நான் அழிச்சு விடுறேன். மாவட்டம் பாடசாலைகளின் எண்ணிக்கை. ரைட். அப்போ இந்த இடக்கணிய படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிலட்டு முறை படத்தை தான் நாங்கள் இடக்கணிய படம் சொல்லுவோம்.
இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் அதனுடைய பரம்பலை நாங்கள் காட்டுறோம் சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு பகுப்பாக்கம் ஒன்று செய்ய வேண்டும். இலட்டு முறை அல்லது இடக்கணிய படத்தில் காட்ட வேணுமாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பகுப்பாக்கம் ஒன்று செய்ய வேண்டும். அந்த பகுப்பாக்கம் சில வேளைகளில் அவர்கள் தருவாங்க. தராத பட்சத்தில் நாங்கள் ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச் எடுத்து நாங்கள் கீற வேண்டும். அப்போ இதில் வந்து நாங்கள் வேறுபட்ட தரவுகள் இதில் நாங்கள் விருப்பத்துக்கு இந்த அட்டவணைக்கு வகுப்புகள் எடுக்கிறதால எங்களுக்கு பிழை விழும் அப்படின்னு யோசிக்க தவிர இதில் நீங்கள் இந்த படத்தை வரையக்கூடிய ஆற்றலையும் அதற்குரிய விடயங்களை விளங்கி கொள்ளக்கூடிய இதையும் தான் இதில் வந்து எதிர்பார்ப்பார்கள். ஆகவே பெரும்பாலும் அந்த ஓரளவுக்கு நீங்கள் இந்த வகுப்பாக்கம் செய்யும் போது ஏறி இறங்கி வருமாக இருந்தாலும் அதை கருத்தில் கொள்ள மாட்டாங்க. அந்த வகையில் எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 3 வகுப்பாக்கம் செய்யலாம். அதாவது பாடசாலைகள் எண்ணிக்கை வந்து கூடிய மாவட்டங்கள், ஆக குறைந்த மாவட்டங்கள், இடைத்தர நிலையில் இருக்கிற மாவட்டங்கள் அடிப்படையில் நாங்கள் இந்த மாவட்டங்களை வகுப்பாக்கம் செய்யலாம். ரைட். நான் அப்படி செய்கிறதா இருந்தால் கட்டாயம் நாங்கள் என்ன சொன்னால் தரவுகளை வந்து ஏர்வரிசைப்படுத்தி கொண்டோம்னா ஈஸி. இல்லாவிட்டால் நாங்கள் பக்கத்தில் வந்து முதலாவது இந்த மாவட்டம் வரும் 2வது வரும்ன்ற மாதிரி போட்டு எடுத்து பிறகு நாங்கள் ஒரு வகுப்பாக்கம் ஒன்று செய்து கொள்ள வேண்டும். கட்டாயம் வந்து அந்த வகுப்பு பக்கத்தில் அட்டவணை இதுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அந்த வகுப்பு எந்த வகுப்புக்குள்ள வரப்போகுதுன்றதை நாங்கள் போடலாம். அல்லது தனியொரு குறிப்பாக ஒரு அட்டவணை நாங்கள் தயாரிக்கலாம். அடர்த்தி கூடியது, குறைந்தது, நடுத்தரம் என்ற அடிப்படையில் நான் இங்கே வகுப்பாக்கம் வந்து போடுறேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் இதில் பார்த்தோம் என்றால் டோட்டல் எங்களுக்கு தேவைப்படாது. டோட்டல் அடிக்கிறேன். 873 கூட இருக்குது. அதே போன்று 104 கூட இருக்குது. அப்போ 3 வகுப்பு எடுப்போம். கிட்டத்தட்ட பார்ப்போம் எங்களுக்கு ஒரு 500க்கு மேலே வாரதுகளை வந்து ஒரு வகுப்பாகவும், பிறகு நடுத்தரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு 300லேருந்து 500க்குள்ள வார நடுத்தரமும், அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது குறைந்ததாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? எங்களுக்கு நாங்கள் இந்த வகுப்பாக எடுக்கிறோம். சில வழிகளை அவர்கள் சொல்லுவார். அப்போ இப்போ நான் போடுறோம் குறைந்தது அல்லது 300க்கு கீழ். முந்நூறுக்கு கீழ். சரியோ? அப்போ இதெல்லாம் வந்து 300க்கு கீழ் வரப்போகுது. 300 பிறகு எங்களுக்கு 500க்கு மேல், 501க்கு மேல் என்று எடுத்துக்கொள்ளலாம். 500க்கு மேல், பிறகு 300 தொடக்கம் 500, 300க்கும் 500க்கும் இடைப்பட்டது. சரிதானே? அப்படியே எங்களுக்கு வகுப்பை வந்து 3 வகுப்புகளாக எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு மாவட்டங்கள் தருவாங்க, தரவுகள் தருவாங்க. அதை நாங்கள் இலட்டு முறை படம் வரைகிறதா இருந்தால் கட்டாயம் தரவுகளை வந்து ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு இலவாக இருக்கும் வகுப்பாக்கம் செய்யுது. அந்த வகுப்புகளும் வந்து அவர்கள் சொல்லுவார்கள் இந்தந்த பெருமானத்தில் இந்த வகுப்பு வரணும்னு சொல்லி. சொல்லாத பட்சத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு மேலே கூடியது குறைஞ்சது இடைத்தரம் என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். இப்போ பார்ப்போம் நாங்கள் இந்த இதுக்கண்டு சொல்லி நாங்கள் எடுத்தோம் என்றால் இந்த இதுக்குள்ள வார மாவட்டங்கள் எங்களுக்கு என்னென்று வருகிறது. இவற்றுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறம் உண்டு, நிறமோ அல்லது ஏதோ ஒரு நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தோம்னா நிறம் என்று போகிறோம். அப்போ இந்த நிறம் பயன்படுத்தப்படும் போது குறைஞ்சத்துக்கு வந்து லைட்டான ஒரு நிறமாக இருந்தால் ஆகக்கூடியதுக்கு ஒரு டார்க்கான நிறம் போகணும். அப்போ அந்த ஒரு ஓர்டரில் நாங்கள் வந்து நிறத்தை வந்து பயன்படுத்தணும். அப்போ 300க்குள்ள நாங்கள் ஒரு ஜெலோ கலரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் 500க்கு மேலே வந்து நாங்கள் ஒரு ரெட் கலரை யூஸ் பண்ணுவோம். டார்க்கான கலராக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் இடைக்குள்ள வந்து ஒரு க்ரீன்,
கிரீன் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரேஞ்ச், சாரி, ஜெலோ, கிரீன், ரெட் என்ற அடிப்படையில் வேறுபடுத்துகிறோம். அப்போ இது கூடாக எங்களுக்கு என்றால் அடர்த்தி கூடியது, சாரி, பாடசாலைகள் எண்ணிக்கை கூடியது, குறைஞ்சது, இடைத்தரமன்றத்தை இலகுவா விலையும் கூடுறதுக்கு சரி. அப்போ இதை எல்லாவற்றையும் நாங்கள் என்ன சொல்லணும் என்றால் அட்டவணை ஒன்றில் அல்லது ஒரு வேறொரு புரிம்பாக நாங்கள் குறிச்செடுத்தது ஒரு அட்டவணைக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வகுப்பாக்கம் செய்ததுக்கு பிறகுதான் படத்தை தொடங்கணும். இப்போ சில பேர் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒன்று செய்யற எடுத்த உடனே படத்தில் கை வைக்க வலிக்கிற அப்படி இல்லை. முதல்ல நாங்கள் அதை வந்து வேறு வரிசையில் இறங்கு வரிசைப்படுத்தி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் இலகு. வகுப்பாக்கம் செய்யணும், அல்லது வகுப்பாக்கம் செய்ததுக்கு போட்டு அதுக்குள்ள ஒழுங்குபடுத்தி போட்டாலும் சரி. பிறகு நாங்கள் நிறத்துகளை அதுக்கண்டு ஒரு நிறத்தை அல்லது ஒரு நிலட்டு முறை நுட்பம் உண்டு நாங்கள் இதை வந்து பயன்படுத்துவோம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த இதுக்குள்ளே வருகின்ற மாவட்டங்களை தேடி இந்த உரிய நிறத்தை நாங்கள் ஃபில் பண்ண வேண்டி வரும். ரைட். முதல்ல நான் எடுக்கிறேன் படத்தை. ரைட். அப்போ இதுதான் படம் உங்களுக்கு இப்போ கேள்வி தரப்பட்டிருக்குது. அப்போ நிறத்தை நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இதில் ஃபில் பண்ணுறோம். முதலாவது நாங்கள் ஜெலோ கலர் எடுக்கிறேன். ஜெலோ கலர் வந்து என்னத்துக்குள்ளே வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு கிளிநொச்சி, முல்லைத்தீவு இதுகளுக்குள்ள வருது. அப்போ நான் அதுக்குள்ள லைட்டாக அதில் இருக்கிற ஜலவும் வித்தியாசம் இந்த போதிலும் உங்களுக்கு இதில் இருக்கிற அதை எதுக்கிட்டுறேன். சரிதானே? ஓரளவுக்கு நான் தீட்டுறேன். கிளிநொச்சி லைட்டாகவும் தீட்ட இல்லாது. ரைட். கிளிநொச்சி ஓரளவுக்கு நான் அந்த இடத்த மாடத்துக்குள்ளே ஃபுல்லாக தீட்டணும். அந்த இடத்துல தெற்ற மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு. ரைட். அடுத்தது முல்லைத்தீவு ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டும். நான் வந்து ஓரளவுக்கு விளங்குறதுக்காக கொஞ்சம் நான் ஃபில் பண்ணி விடுறேன். இந்த மன்னார், அடுத்த வவுனியா. சரி, முழுமையாக ஃபில் பண்ண வேண்டும். அடுத்த புலனறுவை முழுமையாக ஃபில் பண்ண வேணுமா? கம்ப்ளீட்டா. அடுத்தது வந்து மூன்றாகலை பெரிய மாவட்டமாக இருக்குது. ஆனால் பாருங்க பாடசாலைகள் எண்ணிக்கை வந்து இவ்வளவுக்கு குறைய இருக்குது இந்த மாவட்டங்களில், இந்த சில மாவட்டங்களில். ரைட். அப்போ ஜெலோ கலரை நாங்கள் குறிச்சிட்டோம். இனி அடுத்த கட்டம் கிரீன் கலர். அப்போ என்னென்னதுக்கு கிரீன் இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய மாவட்டங்கள் வருதுக்குள்ள திருகோணமலை, நான் கொஞ்சம் கொஞ்சம் புகட்டி விடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தளை, மாத்தளை. அடுத்தது அம்பாந்தோட்டை, அடுத்தது மாத்தறை, அடுத்தது மட்டக்களப்பு, அடுத்தது புத்தளம், அடுத்தது கொழும்பு, அடுத்தது களுத்துறை, காலி. நிறைய மாவட்டங்கள் அதுக்குள்ள வருது. அம்பாறை, ஜப்னா, யாழ்ப்பாணம். இவ்வளவு மாவட்டங்களும் அதுக்குள்ள வரும். ஏனையதுகள் வந்து எங்களுக்கு ரெட் கலர். குருநாகல், அனுராதபுரம், பதுளை, ரத்னபுரி, கேகால, நுவரெலியா, கண்டி, கம்பகா, ரைட். இவ்வளவு வந்து உங்களுக்கு ரெட் கலருக்குள்ள வருது. ரைட்.
அப்ப இந்த கீறினதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் தலைப்பு போட வேண்டும். இப்ப தலைப்பு நாங்க இதுக்கு என்ன, இந்த படத்துக்குரிய தலைப்பு இலங்கையின் மாவட்ட மட்டத்தில் அல்லது மாவட்ட அடிப்படையில் பாடசாலைகள் எண்ணிக்கை தான் தலைப்பு. இலங்கையின் மாவட்ட அடிப்படையில் பாடசாலைகளின் பரம்பல் அல்லது எண்ணிக்கை 2020. அட்டவணையில் என்ன தலைப்பு இருக்குதோ அவங்க அந்த தலைப்பை எங்களுக்கு இருக்கிற தரவோட சேர்த்து போடு 2020 போடு. சரியோ? அதே போல இதுல வந்து இந்த விடயம் மட்டும் போடணும். மூலம் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து அரை அரை புள்ளி. மூலம் என்று சொல்லக்குள்ள இந்த அட்டவணை வந்து யாரால தரப்பட்டிருக்குதோ அதுதான் மூலம் என்று சொல்லுவோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்றால் கல்வி அமைச்சர் 2020 அதுதான் எங்களுக்கு மூலமாக இருக்கு. சரியோ? ரைட். அடுத்தது பார்ப்போம். எங்களுக்கு இதுல மூலம் போட்டாச்சு, தலைவு போட்டாச்சு. அடுத்தது வந்து எங்களுக்கு கட்டாயம் லிஜெண்ட் போடணும். இப்போ இதில் ஜெலோ என்ன, க்ரீன் என்ன, ரெட் என்னன்றது தெரியாதானே? அப்போ அதை நாங்கள் சொல்கிறோம் விளக்க வாசகம் சொல்லுவோம். அப்போ அந்த விளக்க வாசகத்தை நாங்கள் எப்படி போடுவோம்னு சொன்னால் மூண்டையும் நாங்கள் போட்டு ஃபில் பண்ணிட்டு சிவப்பு கலர் ஃபில், கிரீன் கலர் ஃபில், சரியா வரும், ஒரே மட்டத்தில் வரணும். அடுத்தது yellow கலர். இப்போ போடுத்து நாங்கள் இதுகளுக்குரிய இந்த ஒவ்வொன்றும் வந்து என்ன என்ற விஷயத்தை நாங்கள் இதில் போடணும். உதாரணமாக yellow கலர் என்ன எங்களுக்கு 300க்கு கீழ். 300 கீழ் என்றால் 300 கீழ் என்று போடணும். இதானே? அதே போல கிரீன் கலர் எண்ணங்களுக்கு 300 தொடக்கம் 500, 300க்கும் 500 இடைப்பட்டது. அதே போல ரெட் கலர் எங்களுக்கு என்ன 500க்கு. இந்த மாதிரி எங்களுக்கு இது நேருக்கு வர வேண்டும். உலகவாசத்தையும் போட்டுட்டு நாங்கள் இதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்றை நாங்கள் அடிச்சு விடணும். சரியோ? அப்போ இப்படி உலகத்தையும் செய்த முடிச்சுன்னா இதான அதுக்குரிய நிலட்டு முறை படமாக இருக்கு. இதைத்தான் நாங்கள் இடக்கணிய படம் சொல்லுவோம். அப்போ இடக்கணிய படம் சொல்றது என்னங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் வகைப்படுத்தி அதுக்குள்ள வார மாவட்டங்களை நாங்கள் வகைப்படுத்துவோம். ஏதோ ஒரு அடிப்படையில் வகைப்படுத்துவோம். அந்த வகைப்படுத்தல் எப்படி இருக்கும்னா தரப்படுற தரவினுடைய கூடியது குறைஞ்சது நடுத்தரம் என்ற அடிப்படையில் 3ஆகவும் அல்லது வேறு ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து 5ஆகவோ 4ஆகவோ வரலாம். அப்போ நாங்கள் 10, 15 வகுப்பாக்கம் செய்து கொள்ளக்கூடாது. ஆக குறைந்தது 3, ஏனென்றால் கூடியது குறைஞ்சது இடைத்தரம் என்ற மாதிரி. அதை விட ஒரு 4, 5 வகுப்பாக்கம் கூட சில விடைகளில் வரும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் வகுப்பாக்கம் செய்து போட்டு அந்தந்த ஒவ்வொரு மாவட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அந்த மாவட்டங்களுக்குரிய நிறத்தை நாங்கள் ஃபில் பண்ணி காட்டுவோமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு இடக்கணிய படங்கள். அப்போ அந்த இடம், இந்த குறிப்பிட்ட நிறத்தால் காட்டப்பட்டிருக்கிற இடம் வந்து அந்த கணியத்தை வந்து முன்னிறுத்தி நிற்கும். உதாரணமாக ரெட் கலர் காட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றிலேயும் 500க்கு மேலே மாணவர்கள் இருப்பாங்க. அது எத்தனைன்றது சரியாக இல்லாட்டியும் 500க்கு மேலே இருப்பாங்க. அப்போ க்ரீனை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும் இந்த கரையோர மாவட்டங்கள் வந்து ஒரு பெரும்பாலான மாவட்டங்கள் இடைத்தரமான எண்ணிக்கையிலான பாடசாலைகளை கொண்டிருக்குது. அதே போல இந்த மத்திய மலைநாடு பகுதிகளுக்குள்ள இருக்கிற மாவட்டங்கள் எங்களுக்கு பார்க்கும்போது கூடிய பாடசாலைகளை கொண்டிருக்குது. அப்போ இந்த பண்புகளை பொதுவாக நாங்கள் பார்க்கறதுக்கு அப்போ இந்த பண்புகளில் எங்களுக்கு இதை நாங்கள் இப்போ இதாக சாதாரணமாக தான் ஒரு பண்புகளை பார்த்து தான் எழுதுவோம். இப்போ பாருங்கள், கரையோர பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள்
நாங்கள் இதாக பார்த்த மாட்டோம், பண்புகளை நாங்கள் இதனுடைய பண்புகள் எழுத சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ கூடியது குறைஞ்சது நடுத்தரம். அதே போல மேலதிகமாக இதுகளுக்குள்ள நாங்கள் காண்ற விஷயத்தில் நான் ஒன்று வந்து மிக கூடிய எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள் பெரும்பாலும் எத்தனை மாவட்டத்தில் இருக்கு எங்களுக்கு? 2, 4, 6, 8 மாவட்டத்தில் காணப்படுது. இந்த மாவட்டங்கள் பெரும்பாலும் மத்திய மலைநாட்டு பகுதிகளுக்குள்ள தான் கூடுதலாக இருக்குது. உதாரணமாக மலைநாட்டு பகுதிகளாக தோட்டப்புற பகுதிகளை கொண்ட பகுதிகளுக்குலாம் காணப்படுது. நுவரெலியா, பதுளை, ரத்னபுரி, கேகாலை, கண்டி போன்ற பகுதிகள் பெரும்பாலும் இவையெல்லாம் தோட்டப்புற பாடசாலைகளாக, தோட்டப்புறங்களை கொண்ட பாடசாலைகளாக காணப்படும். தோட்டப்புறங்களையும் கொண்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் மேலே விளக்கக்குள்ள நாங்கள் சொல்லலாம். உண்மையாகவே அங்கே வந்தென்றால் இந்த பகுதிகளில் கூடுதலாக இன ரீதியாக தமிழர்கள், முஸ்லீம்கள், தமிழ் மொழி பேசுகிற பாடசாலைகள், சிங்கள மொழி பேசுகிற பாடசாலை என்று இருக்கு. ஒரு ஒரு இடத்திலே 2, 3 பாடசாலை இருக்கு. இப்போ தனிய தமிழர்கள் இருக்கிற இல்லை தனிய சிங்களவர்கள் இருக்கிற பகுதிகள் என்று சொன்னால் தமிழர் என்றால் தமிழ் மொழியும் முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம் மொழியும் பேசுகிறார். சாரி, முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்று தமிழ் மொழி பேசுகிற பாடசாலை என்று. ஆனால் இந்த தனித்தமிழர்கள் தனி என்ற தமிழ் மொழி மட்டும் பேசுகிற இருக்கிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரே இடத்துல 2 பாடசாலை தேவையில்லை, தேவைப்படாது. ஏனென்றால் எல்லா தமிழ் மொழி. ஆனால் சிங்கள பகுதிகள் அப்படி இல்லை. ஒரே இடத்துல பக்கத்தில் சிங்கள பாடசாலை, இன்னொரு இடத்துல தமிழ் பாடசாலை இருக்கு. ஏனென்றால் அந்த பகுதியில் தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க, தோட்டங்கள் இருக்கிறார்கள் வந்து அந்த தமிழ் பாடசாலை படிக்கணுன்றதுக்காக. அப்போ அந்த இதுகளால் இந்த எண்ணிக்கைகள் கூடியிருக்கலாம்ன்றதை நாங்கள் மேலதிகமாக கொடுக்கலாம். அதே போன்று அடுத்தது மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட பாடசாலைகள் கொண்ட மாவட்டங்களாக வடமாகாணத்தில் இருக்கிற பகுதி பாடசாலைகள் காணப்படுது கூடுதலாக. குறிப்பாக வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்றது அதுக்குள்ள வருது. அதே நேரம் அதை தவிர்த்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மொன்றாகலை மற்றும் புலனறுவை மாவட்டங்கள்லேயும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாடசாலையை காணப்படுத்தான் நினைக்கலாம். அப்போ வடமாநிலத்தில் மற்ற பகுதிகளில் குறைஞ்சதுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பாடசாலை எண்ணிக்கைகள் இதுகள் என்ன யுத்தம் வருதுகள். மற்றது பார்த்தோம்னா அங்கெல்லாம் ஒரு தனி தமிழ் மொழி தமிழ் மொழி சில மூன்றாவது ஒரு சில முஸ்லீம் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள், தமிழ் மொழி பேசுகிற பாடசாலைகள் இருக்குது. புலனறுவையிலும் இருக்குது தான். இருந்தாலும் அந்த பகுதிகளில் யுத்தம் என்ற விடயத்தால் அப்படி பரவல் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே. அதே போன்று கரையோர பகுதிகளில் அடுத்ததாக இடைத்தரமாக எண்ணிக்கையை கொண்ட பாடசாலை 300-500க்குள்ள பார்த்தால் பெரும்பாலும் தென்கரையோரத்திலையும் அது மாதிரி கிழக்கு மாகாணத்திலையும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். நாங்கள் தென்கரையோரம் கொழும்பிலிருந்து வருகின்ற தென்கரையோரத்தில் கிட்டத்தட்ட நடுத்தரமான எண்ணிக்கையில் இன்னைக்கு பாடசாலை. புத்தளம், கம்பகா விட்டால் புத்தளம். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளிலையும் இந்த இடைத்தரமான எண்ணிக்கையில் வந்து பாடசாலைகள் காணப்படுதுன்றதை நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ இது அவ்வளோத்தையும் வச்சு கொண்டு எங்களுக்கு பண்புகள் எழுதுறதுக்கு கேட்டு வரும். அப்போ தரவுகளை தரப்பட்டால் அந்த தரவுக்கு நாங்கள் வகுப்பாக்கம் செய்யணும். வகுப்பாக்கம் செய்து நாங்கள் அந்த வகுப்பாக்கத்தை வச்சு கொண்டு நாங்கள் இலங்கை படத்தில் வந்து இந்த மாதிரி குறித்து லிஜெண்டையும் காட்டி தலைப்பையும் போட்டி மூலத்தையும் போட்டி என்றால் எங்களுக்கு அதுக்குரிய புள்ளி கிடைக்கும். பிறகு இதை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு படம் ஒன்று வரைய சொல்லி கேட்பாங்க. அந்த படத்தை நாங்கள் பண்புகளை சொல்லி கேட்பாங்க. பிறகு இதை வந்து வேறு ஏதாவது படங்களில் காட்டலாம், புள்ளியர் நுட்பத்தை பயன்படுத்தி வேறு வேற்றில் வந்து காட்டலாம்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 25 மாவட்டங்களும் எங்களுக்கு வார இதை வந்து நாங்கள் எப்படி காட்டலாம் என்றால் பல்வேறுபட்ட நுட்பங்களை காட்டலாம். குறிப்பாக சாதாரண வாரப்படை படங்களில் காட்டலாம், சரிதானே? வாரப்படை படங்களில் காட்டலாம். அல்லது எங்களுக்கு விலகல் அதுகளை காட்டலாம். வார்வரை படங்களில் காட்டுறதுக்கு பொருத்தமாக இருக்கும். சாதாரண வார்வரை படங்களில் எங்களுக்கு காட்டலாம். கோட்டதுகளில் காட்ட தேவையில்லை. ரெண்டாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு தரவுகளாக இருக்கணும். ஆகவே இந்த இடக்கணிய படம் என்ற விடயம் வந்து தரப்படுற தரவை அடிப்படையாக கொண்டு அந்த தரவில் இருக்கிற பெருமானங்களை வகுப்பாக்கம் செய்து 3 வகுப்பாக்கமோ 4 வகுப்பாக்கம் செய்து அவற்றை உரிய முறையில் இலட்டி காட்டுவோம். அதுதான் இடக்கணிய படங்கள் சொல்லி அழைக்கப்படும். அதே போல இதில் வந்து எங்களுக்கு மாணவர்கள் எண்ணிக்கையை காட்ட சொல்லி இந்த இடக்கணிய படத்தால் கேட்டிருந்தால் அதே மாதிரி இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து நாங்கள் வேறு வரிசைப்படுத்தி விட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் அதை விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் மாணவர்களின் அடர்த்தி, ஒரு பாடசாலை எத்தனை மாணவர்கள், அதாவது கொழும்பு மாவட்டம் என்றால் சராசரியாக ஒரு பாடசாலை எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க என்றதான் அந்த விஷயம். அப்போ அந்த சராசரி மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையிலான தரவுகளை அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த இதுக்கு அட்டவணை கீரை சொல்லி கேட்டாங்க என்றால்
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் அந்த பின்னுக்கு வர 899 98 647 என்ற அந்த பெருமானங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். அப்போ கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதுக்கு நாங்கள் படங்குற வேண்டி வரும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன தரவை சொல்கிறாங்கன்னா தரவை நாங்கள் செய்து தான் தரவை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைப்படுத்தினத்துக்கு பிறகு அதில் இருந்து பகுப்பாக்கம் செய்கிறதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன நிறம் கொடுக்க போகிறோம்னு தீர்மானிச்சுட்டு அந்த நிறத்தின் அடிப்படையில் கடைசியாக படத்தை கீறணும்டா சரி. அப்போ இதுதான் என்ன கருப்பொரு படங்களில் ஒரு படமாக குறிப்பிடப்படுகின்ற இலட்டு முறை படமாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது வந்து இந்த புள்ளி படம் என்ற விடயம் என்னன்றதை நாங்கள் இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். ரைட். நாங்கள் புள்ளிப்படங்கள் எப்படி வரைகிறன்ற தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அதே தரவைத்தை நாங்கள் இதுக்கு நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். அப்படி நாங்கள் வரைய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த புள்ளிப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்த இடக்கணிய படம் ஏதோ ஒரு வகையில் பகுப்பாக்கம் செய்து அந்த பகுப்பாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறத்தை கொடுத்து அந்த நிறத்தின் மூலம் அந்த மாவட்டங்கள் நாங்கள் நிரப்புவோம். இங்கே வந்து தரப்படுற பெருமானத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி புள்ளிகளை வச்சு நாங்கள் அந்த படத்தை கீறுவோம். சேதனை தரப்படுற பெருமானத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி புள்ளிகளை வச்சு நாங்கள் அந்த படத்தை கீறுவோம். உங்களுக்கு இதில் தரப்பட்டிருக்கிற தரவுக்கு நாங்கள் என்ன அதே கேள்வியை நாங்கள் அதை எடுப்போம். தரப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தி பாடசாலை படம் எடுத்து காட்டக்கூடிய புள்ளிப்படம் ஒன்றை வரைந்து காட்டுக. இதுதானே புள்ளிப்படம் ஒன்றை வரைந்து காட்டு. அங்கே வந்து எங்களுக்கு இடக்கணிய படம், இங்கே வந்து புள்ளிப்படம். சரிதானே? ரைட். இதை ஏற்கனவே இருந்ததுக்கு நாங்கள் பகுப்பாக்கம் செய்திருப்போம் இடக்கணிய படத்துக்கு. இதுக்கு வந்து பகுப்பாக்கம் செய்யறதில்லை. ஆனால் நாங்கள் இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் புள்ளிகளை கவுண்ட் பண்ண வேண்டியவர். புள்ளிகள் எத்தனை வரப்போகுதுன்ற விஷயத்தை தீர்மானிச்சு நாங்கள் அந்த புள்ளிகளை வைக்க வேண்டியவர். அடுத்த ஏற்கனவே செய்தது வந்து கொஞ்சம் இலகுன்ற வகுப்புல நாங்கள் நிறத்த புள்ள அடிச்சு கொஞ்சம் புள்ளிப்படம் வரையும் போது நாங்கள் கிட்டத்தட்ட புள்ளிகள் வந்து கவுண்ட் பண்ணணும். கூடிய புள்ளிகள் ஆக கூட வந்தாலும் புள்ளிகள் வைக்க இயலாத அந்த மாவட்டத்துக்குள்ள குறைய வந்தாலும் வைக்க இயலாது. சரிதானே? அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கட்டாயம் இதில் நாங்கள் எங்களுக்கு அந்த ஏறு வருஷம் இறங்கு வருஷம் எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ஈஸி. ஏறு வருஷம் இறங்கு வருஷம் எடுக்கிறது எங்களுக்கு தரவுகளை வந்து ஒழுங்குபடுத்துறது ஈஸி. ஆக குறையத்தின புள்ளி குறையத்தின பாடசாலை இருக்கு 104, ஆக கூட 873 இருக்குது பாடசாலை. அப்போ எங்களுக்கு கொழும்பையும் இருக்கா பார்க்க வேண்டும். கொழும்பை பொறுத்த 399 இருக்கு. ஏன்னா சின்ன மாவட்டங்களுக்குள்ள எங்களுக்கு பாடசாலைகள் நிறைய பாடசாலை வைக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாவற்றையும் பார்ப்போம். ஆக குறைய 800 புள்ளி வைக்கணும் 873. அப்போ இந்த அளவுக்கு புள்ளிகளை நாங்கள் வைக்கிறதுக்கு கூடாக அந்த படத்தில் வந்து அதை காட்ட அந்த புள்ளிகள் நாங்கள் புள்ளி படத்தில் காட்ட வேணும். அந்த புள்ளிகள் வைக்கிறதுக்கு கூடாக அந்த கூட புள்ளி எங்கே வருகிறதோ அது கூட வர்றது. இப்போ குருநாகலைக்கு 173 புள்ளி வைக்கணும் சாரன் நாங்கள் ஒரு தப்பாத்த முடிச்சோம். ஆனால் எங்களுக்கு இத்தனை புள்ளி தரவு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி தான் இத்தனை புள்ளி தான் வைக்கணும்னு சொல்லி இல்லை. நாங்கள் இதுக்கு ஒரு அளவு திட்டம் எடுக்கணும். அதாவது 873 புள்ளியை தானே நாங்கள் அப்படியே வைக்கிறேன்டா அப்படி இல்லை. இந்த 873 இன்னும் அங்கே ஏதோ ஒரு வகையில புள்ளிகளால் காட்ட வேண்டும். 104 காட்ட வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 100 கொண்டு எடுத்தோம்டா புள்ளி எங்களுக்கு எத்தனை வரப்போகுது? இங்கே 100 எடுத்தோம்டால் 8 புள்ளி 6 புள்ளி 6 புள்ளி அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ அது வந்து எங்களுக்கு வேறுபாடுகளை காட்டாது. நேரம் எங்களுக்கு ஒரு 50 எடுத்தோம்னா ஓரளவுக்கு வேறுபாடுகளை காட்டு. இல்லை இது 10 எடுத்தோம்னா கூட புள்ளி வரும். 10 எடுக்க வழிக்கிட்டா இதுக்குள்ள வந்து இதுக்கு 10 புள்ளி வரும், இதுக்கு 12 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புள்ளிகள் வரும். இங்கே வந்து எங்களுக்கு 87 புள்ளிகள் வைக்க வேண்டிய வரும் குருநாகலுக்குள்ள. இது சில வேளைகளில்
சாத்தியமில்லா போகும். அந்த புள்ளிகளை எத்தனை நாங்கள் வைக்கிறோம்? மேக்சிமம் ஒரு படத்துக்குள்ள ஒரு துக்குள்ள எங்களுக்கு 87 புள்ளி வைக்கலமான்னு சொன்னா வைக்கலாம். எவரேஜ். அப்போ ஒரு 50 புள்ளிகளாவது ஆக குறைஞ்சது உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரி, ஆக கூட 50 புள்ளிகள் வரக்கூடிய மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். நாங்கள் அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் 104க்கு 50க்கு ஒரு புள்ளி, அதாவது 50 எடுத்த முடிச்சுன்னா ஒரு அளவு திட்டமாக 50க்கு ஒரு புள்ளி என்ற அளவு திட்டம் எடுத்த மாட்டா. இதுதானே அளவு திட்டம் நாங்கள் எடுக்க போறோம். என்றால் 50 பாடசாலைக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளியால 50 பாடசாலையை குறிக்க போறோம். இதான் அளவு திட்டம். ஒரு பாடசாலை 50, ஒரு புள்ளி, சொல்லு, ஒரு புள்ளி 50 பாடசாலை. புள்ளி வந்து 50 பாடசாலைகளை குறிக்கிற மாதிரி எங்களுக்கு எடுக்க போறோம். அப்படி எடுத்தோம்னாலும் எங்களுக்கு எத்தனை வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒன்னுலவா இப்போ இதுல வந்து எங்களுக்கு 2 வரப்போகுது. இதுலேயும் எங்களுக்கு 2 தசமண்டு வரும். நான் 2 புள்ளி முழுமையான புள்ளி எடுக்கிறேன் 2. இது எங்களுக்கு 133க்குள்ள 2 தசமண்டு வரும். எங்களுக்கு இருந்தாலும் ரைட் 2 எடுத்துக்கொள்வோம். இது எங்களுக்கு 173, 180 3 புள்ளி. இது எங்களுக்கு 5 புள்ளி. அதாவது 50ஆல நாங்கள் பிரிப்போம் எல்லாத்தையும். இது 291க்குள்ள கிட்டத்தட்ட மட்டம் தண்ணி எடுத்தோம்னால் 6 புள்ளி, 6, 6, 6. இது வந்து எங்களுக்கு 358, 50 பிரிச்சா 7 புள்ளி, 7, கிட்டத்தட்ட 7. இது 8 புள்ளி வருது. 400 கிட்ட வருது. 8. நான் என்னவா போடுறேன், இதை விட நாங்கள் அக்குரேட்டாக செய்தி ஒன்றுக்கு ஒரு புள்ளியால் 50 பாடசாலைன்றதுனா ஒரு புள்ளியால் 20 பாடசாலை எடுத்தோம்னால் இன்னும் அக்குரேட்டாக இன்னும் கொஞ்சம் தரவுகளை பரம்பரை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. காலி வந்து 429, மட்டத்தில் எடுத்தோம்னா 430 என்றாலும் உங்களுக்கு அங்கே 50, 9 புள்ளி. தசத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு மட்டம் தட்டி எப்படி தான் நான் பார்க்குறேன். 429 மட்டம் தட்டினோம், 440 மட்டம் தட்டினோம்டா 440 50ஆல் பிரிச்சோம்னால் 2.8 வரும். 2 3 அப்படிதான் நாங்கள் சாரி 2 தசம் மட்டும் இல்லை, 8.8 வரும். ஆகவே 9 அப்படி எடுக்கிறது நாங்கள் 9 புள்ளி. இது வந்து 180 10 புள்ளி, 11, 11, 11, 12 புள்ளி. பிரிக்கணும், பிரிக்கி தசத்தில் வரும் எங்களுக்கு 605 சில குளங்களை பிரிச்சோம் என்றால் 12 புள்ளி, 13 புள்ளி, 873. இப்போ 850 என்றாலும் 19 புள்ளி. இது புள்ளிகள் எண்ணிக்கை தானே. அப்போ நாங்கள் எடுக்கிற அளவு கிட்ட எத்தனை அந்த புள்ளிகளை எத்தனை காட்ட போகிறோம்? 104 2 புள்ளி வச்சு காட்ட போகிறோம் நாங்கள் எடுத்துது. சரியோ? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த குறிப்பிட்ட புள்ளிகளை வந்து அந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களை நாங்கள் வைக்கணும். இந்த புள்ளிகளை நாங்கள் அந்த மாவட்டங்களை வைக்கணும். இப்போ தலைப்பு எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுக்கு. பாடசாலைகள் நேற்று போட்ட மாதிரி தான், நேற்றைய அந்த வகுப்பில் பார்த்த மாதிரி தான். பாடசாலை மாவட்ட ரீதியான பாடசாலைகளின் பரம்பரை தலைப்பை போடுவேன். மாவட்ட ரீதியான பாடசாலைகளின் பரம்பரை தலைப்பு. இங்கே மூலம் போடுவீங்க கல்வி அமைச்சன்ற விஷயம். அடுத்து அளவு திட்டம் ஒன்று நாங்கள் இங்கே போடணும். அளவு திட்டம் தான் ஒரு புள்ளி வந்து எத்தனை பாடசாலையை குறிக்கணும் எடுத்துனாங்க 50 இதுக்கு வரணும். நான் இங்கே போடுறேன் ஒரு புள்ளி வந்து 50 பாடசாலைகள் என்ற விஷயத்தை நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் செய்ய போடும். சரியோ? சின்ன விஷயம்தான் இது. ஆனால் இந்த புள்ளி குறிக்கும் போது எங்கெங்க அந்த மாவட்டங்கள் இருக்கிறதோ, மாவட்டத்தில் வந்து நீர்நிலைகள் அப்படி இல்லாத இடங்கள்ல குறிக்கணும். நெருக்கமாக இடத்துல கூட புள்ளியும், மற்ற இடத்துல குறைய புள்ளியும். ரைட். கிளிநொச்சி வந்து 104க்கு 2 புள்ளி. நான் 2 புள்ளியை வைக்கிறேன். 1, 2.
முல்லைத்தீவு 2. மன்னார் 2. நான் 2 எடுத்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் கூட எடுத்தோம்னா தான் அந்த புள்ளி உண்மையாகவே காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. நான் 50 எடுத்திருக்கும் போது முடிக்கிறதுக்கு 20 எடுத்திருந்தா கொஞ்சம் கணக்கு கறந்திருக்கும். இல்லை 20 எடுத்தீங்கன்னா 5 புள்ளி என்ன வந்திருக்கும். 6 புள்ளி என்று அப்போ இலகுவாக இருந்திருக்கும். 133 3 புள்ளி கிட்ட வந்திருக்கும். வவுனியா வந்து எங்களுக்கு 3 புள்ளி. அடுத்தது புலனர்வு வந்து எங்களுக்கு 5 புள்ளி. அடுத்தது முன்றாகல 6 புள்ளி. மக்கள் கூட இருக்கிற மாதிரியான இடங்களையும் வைக்கணும். அதுதான் முக்கியம். 5 6. அதாவது திருவோணமலை 6 புள்ளி. அடுத்தது மாத்தளை உங்களுக்கு 6 புள்ளி. அடுத்து அம்பாந்தோட்டை 6 புள்ளி. அடுத்தவங்களுக்கு மாத்தறை 7 புள்ளி. அடுத்தது மட்டக்களப்பு 7 புள்ளி. பாருங்க கரையோரமாக பார்த்து வச்சிருக்கிறேன் இப்போ தெரிஞ்சபடியா. இப்போ கூட சனத்தம் எங்கே இருக்குதோ அதுக்கு ஏற்ற வைக்கணும். இப்போ நாங்கள் அந்த புள்ளி சும்மா வைக்கலாம், இருந்தாலும் கூட மக்கள் இல்லாத இடத்துல கொண்டு புள்ளியை வைக்கக்கூடாது. இப்போ மக்கள் இல்லாத பகுதிகள். புத்தளம் 7 புள்ளி. அடுத்தது கொழும்பு 8 புள்ளி. பாருங்க இந்த புள்ளி எண்ணிக்கையை நாங்கள் வந்து ஏன் குறை எடுத்துனாமண்டால் இதுதான் ஆக கூட எடுத்தோம்னா அந்த கொழும்பு மாதிரி இருக்குள்ள வைக்கிற 8 புள்ளி. 6 8. இதில் வந்து 50 எங்களுக்கு 8 கொழும்பு வந்து 399க்கு நாங்கள் 10 10 அடுத்து 39 புள்ளி இதுக்குள்ள வைக்கணும், வைக்க இயலாது. அப்போ அப்படியானது சிக்கல் ஒன்று வரும். ஆகவே அதனால தான் அங்கே ஒரு அளவான அளவு திட்டமாக எடுக்கணும், எல்லாத்தையும் காட்டக்கூடிய மாதிரி. களுத்துறை வந்து 8 புள்ளி. கூடுமான கரையோர மாவட்டங்கள் கரையோரத்தை கவர் பண்ணணும். அடுத்தது காலி வந்து 9 புள்ளி. கரையோர மாவட்டங்களில் கொஞ்சம் கூட வைக்கணும், கரையோரத்துகளில் கூட வைக்கணும். அடுத்து அம்பாறை 9 புள்ளி. அடுத்தது ஜப்னா வந்து 9. அடுத்த கேகாலை 10. அடுத்த கம்பகா வந்து 11. அடுத்த நுவரெலியா வந்து 11. அடுத்த ரத்னபுரி வந்து 12. அடுத்த பதுளை வந்து 12. அடுத்த கண்டி வந்து 13.
அடுத்தது குருநாகல் வந்து 19. அனுராதபுரம் அனுராதபுரம் 11. குருநாகல் வந்து 19. ரைட். அப்ப இதான் பந்தங்களுக்கு அஹ், புள்ளிப்படம் என்று சொல்ற படமாக இருக்க போகுது. இதுக்கும் ஒரு என்ன சொல்றது இடக்க கருப்பொரு படம். இப்ப கேள்வி எங்களுக்கு கேட்பாங்க, தரப்பட்ட செலவிலே பாடசாலைகளின் பரம்பலை காட்டுவதற்கான ஒரு புள்ளிப்படத்தை வரைந்து காட்டுக என்று சொல்லி கேட்டிருந்தாங்க என்றால் நாங்க இந்த படத்தை நாங்க வரைய வேண்டியது. அப்ப இதே தரவுகள் பாடசாலைகள்னா மாணவர்களுக்கும் கேட்டா அதே டெக்னிக்ஸ். இல்லை நான் இந்த தரவுகளை பொறுத்த வரைக்கும் நான் கட்டாயம் அளவு திட்டம் நாங்கள் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து தின்றதை சொல்லணும். இப்ப இது வந்து எங்களுக்கு புள்ளிகளோட எண்ணிக்கையா இருக்கு. புள்ளிகளோட எண்ணிக்கை என்ற ஒரு அட்டவணை ஒன்று அங்கே இருக்கு தயாரிக்கணும். நாங்கள் வகுப்பாக்கத்துக்குரிய அட்டவணை எடுக்கிற மாதிரி இங்கே நாங்க புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்டவணை கொண்டு எடுக்க வேணும். புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்டவணை. அதுல வந்து நாங்க அந்த எடுக்க முதல்ல நாங்க அந்த அளவு திட்டத்தை நாங்க தீர்மானிச்சு கொள்ளணும். இத்தனை புள்ளிகளால ஒரு பாடசாலையால் ஒரு புள்ளியால இத்தனை பாடசாலைகளை காட்ட போறோம், அல்லது ஒரு புள்ளியால இத்தனை மாணவர்களை காட்ட போறோம் என்ற விடயங்கள் நாங்க இதுக்குள்ள காட்டணும். சரிதானே? அப்ப இது ஒரு இதை வச்சு கொண்டு நாங்க பண்பு எழுதும் வரும்பொழுது நாங்க வடிவ இதுக்குள்ளையும் வடிவ வழக்கம் சனத்தொகை பரம்பல் கூடிய பாடசாலை பரம்பல் கூடிய மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் காணப்படுகின்றது. அதே போல மிக குறைந்த குருநாகல், அதே போன்ற அடுத்ததாக நாங்கள் சொல்லலாம் இந்த 10க்கு மேலே இருக்கிறது சொல்லலாம் வரும். அதில் மிக குறைந்த பாடசாலைகளை கொண்ட மாவட்டமாக பெரும்பாலும் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி வடமாகாணங்கள் காணப்படுகின்றது. மற்ற மாவட்டங்கள் இடைத்தர நிலையில் இருக்குது. அதனால நீங்கள் இந்த படத்தை பார்க்கல உங்களுக்கு கொண்டு விளங்கும் என்றால் பரப்புக்கும் புள்ளிக்கும் இடையிலானது. அப்ப மிகவும் அடர்த்தியான பாடசாலைகளை கொண்ட மாவட்டங்களாக கொழும்பு, கம்பகா, கேகாலை, மாத்தறை போன்ற மாவட்டங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அதே நேரம் அடர்த்தி குறைந்த என்று சொல்லும் பொழுது வடகிழக்கு மாவட்டங்களோட அனுராதபுரம், முன்றாகலை, அம்பாறை போன்றவற்றை நீங்க குறிப்பிடலாம். என்னடா பெரிய பரப்புக்குள்ள குறைய புள்ளி தான் இருக்கு. இந்த அடர்த்தி என்று சொல்லுவோம். அது பாடசாலை அடர்த்தி என்ற பரப்படிப்படையில பார்த்தோம்டா, பரப்படிப்படையில அந்த இது வருமங்களுக்கு. அப்ப அதையும் நீங்க பண்புகளாக சொல்லலாம். சரிதானே? ரைட். அப்ப இந்த 2 படங்களும் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த இடக்கணிய படம், நிலட்டு முறை படம்ன்றதுக்கு வந்து டெக்னிக்ஸ் வந்து கட்டாயம் எல்லாத்தையும் ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்தி எடுங்க, இலகுவா இருக்கும். அடுத்தது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் அதுல வந்து ஏதோ ஒரு வகையில வகுப்பாக்கம் செய்கிறோம். அவங்க தருவாங்க வகுப்பாக்கம் செய்ய சொல்லி. அப்படி தராத பட்சத்துல நாங்க நேரம்ல நாங்க அந்த வகுப்பை வந்து 3 வகுப்புகளாக மாற்றுவோம். அதுல நாங்க இந்த வகுப்புகளாக போதும் அப்படின்னு சொல்லி கேவலப்பட தேவையில்லை. ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும் தானே 3 வகுப்புகளாக ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் மாற்றுவோம். மாற்றினதுக்கு பிறகு அதுக்குரிய ஒரு நிறத்தை கொடுத்து லைட் நிறத்துல இருந்து டார்க் நிறம் வரைக்கும் போகணும். கணினியாளர் மூலம் செய்யும் போது மெல்லிய சிவப்புண்டா மெல்லிய சிவப்பு, கடன் சிவப்பு அப்படின்னா அப்படி சிவப்பா போகும். நாங்கள் இதில் செய்ய முடியாது தானே. ஆகவே நாங்கள் ஓரளவுக்கு வேற ஏதாவது நிறங்களை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? அடுத்தது அது இதை பொறுத்த வரைக்கும் புள்ளிகளை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ இந்த தரவை பொறுத்த வரைக்கும் தரவுகள் எங்களுக்கு பாடசாலை எண்ணிக்கை, மாணவர் எண்ணிக்கை, அடர்த்தின்றது உண்டு. சில வேளைகள் இந்த பாடசாலைகள் மாணவர்கள் பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆன மாணவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு பாடசாலைகளும் கொண்டிருக்கிற மாணவர்கள் அடர்த்தியின் அடிப்படையில் இந்த படத்தை வரைகண்டு கேட்டால், நிலட்டு முறை படத்தை அல்லது இடக்கணிய படத்தை வரைந்து கேட்டால் நீங்க இந்த அடர்த்தி என்ற தரவை நாங்க காண வேண்டி வரும். தந்திருந்தாண்டா அந்த வச்சு கொண்டு வரைய வேண்டும். இதுக்கு வாப்பாங்க செய்ய வேண்டி வந்துருக்கு. அப்ப தரவு எங்களுக்கு கேள்வி எதை கேட்கிறான்றதை பொறுத்து இருக்கு. இந்த கேள்வி பாடசாலையும் பரம்பரை கேட்டிக்கலாம், இந்த கேள்வியும் பாடசாலை புள்ளிப்படம். இதை வந்து சில வேளைகள் அடர்த்தியும் தந்தது பாடசாலைகளின் பாடசாலைகள் ஒவ்வொன்றும் எத்தனை மாணவர்களை கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அதில் பாடசாலைகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான அந்த அடர்த்தியின் அடிப்படையில் படத்தை வரைகிட்டு கேட்டிருந்தா நாங்கள் அடர்த்தி காண வேணும். அடர்த்தி கண்டுத்து இந்த அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும், பகுப்பாக்கம் செய்யணும். பிறகு இந்த அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி பகுப்பாக்கம் செய்யணும்.
அது நாங்கள் இதை ஒழுங்குபடுத்த வேணும். ஒழுங்குபடுத்தி ஆக குறைஞ்சது இது வருது, கூடியது வருன்றதை கண்டுபிடிச்சு அடர்த்தியை கண்டுபிடிச்சு போட்டு அப்புறம் இதுக்குரிய அடர்த்திக்கு கூட குறைய வாரத்தை கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி வகுப்பாக்க முடிச்சது நாங்கள் படத்தை வரைய சரியோ?